அகில வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மேஷராசி பர்டிகுலரா மேஷராசி இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது, இந்த மேஷராசியில் இருக்கவங்க ரொம்ப பிரச்சனைக்கு ஏற்படுறாங்க. முதல் வேலையில் இருக்கிறது வேலை டீக்ரேட் ஆகும். எது எதிர்பார்க்குறாங்களோ அந்த வேலை கிடைக்காது. அது இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் ரத்தாகும். சில வெளிநாட்டு பயணத்தில் அங்கே வேலை இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அது இல்லாமல் அவங்களோட திருமணம் சம்பந்தப்பட்டது, திருமண வழிகள் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு தடைகள் ஏற்பட்டு வழி வரும். ஆனால் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் இந்த தடைகள் ஏற்படும். மார்ச்சுக்கு அப்புறம் சனி மாதம் அப்புறமா 12ஆம் இடத்துல சனி வந்தாலும் 7.5 நாள் சனி அவங்களுக்கு தொடங்குது. அப்படி அந்த 7.5 நாள் தொடங்குற நேரத்தில் அவங்களுக்கு வலுவான டைமாக இருக்குது, வலுவான நேரங்கள் கிடைக்குது. அது இல்லாமல் வந்ததே சனி அவங்க வேலையை மாற்றுவான், செயல்பாடை கொடுப்பான், நிறைய பணத்தை கொடுக்கக்கூடிய நிலை வரும். ரொம்ப நாளாக விற்காத ஒரு லேண்டுக்கெலாம் விற்றுரும். அதுக்கான அது இல்லாமல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, வழிமுறைகள் இல்லாதவங்களுக்கு அந்த கல்யாணங்கள் நடக்கும். அது இல்லாமல் திரும்ப லாபத்தில் வந்து சனி 12 வந்த லாபத்தில் ராகு வந்து மே மாதம் போய் மாறிடுறார். ஸோ அந்த மே மாதம் வந்து குருவும் மாறுறார். 14ஆம் தேதி 18ஆம் தேதி உங்களுக்கு வந்து ராகுவும் மாறுறார். இது ரெண்டுமே மாறக்கூடிய தன்மைகள் வர சொல்ல நமக்கு பெரிய பலன்கள் இந்த மேஷ ராசி காத்து இருக்கு. மே மாதத்துலேருந்து 9ஆம் மாதம் வரைக்குமே பெரிய பலன்கள். அதுதான் வெளிநாட்டு பயணங்கள் ரத்தானது கிடைக்கும், புது வேலைகள், ஒரு டீக்ரேட் ஆனது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ், எதிர்பார்க்காத வழிகள் கிடைக்கும். அது இல்லாமல் இடங்கள், ஒரு புது வீடு வாங்கணும், புது இடங்கள் பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள். ஆனால் பாதகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க அவங்க அம்மா வழியில் இருக்கிறதும் உடல்கள் சரிப்பட்டு வராது. இந்த உடம்புகள் சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் ஏற்படும். இவங்களுக்கும் சில வந்து ரத்த அழுத்தங்கள், ரத்த சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான, அதெல்லாம் காப் சம்பந்தப்பட்டது, இடுப்பு சம்பந்தப்பட்டது, கால் வலிகள், இது சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கான அம்மா வழியில் இந்த மினிமம் இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி பரணி நட்சத்திரம் அம்மா வழியான உடல்களை பார்த்து அவங்களோட செயல்பாடுகளை கவனிக்கிறது அவங்க நல்லா இருக்கும், பெற்றோர்கள் வழி. அது இல்லாமல் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி உறவுகள், இல்லைன்னா அக்கா தங்கச்சிகள் உறவுகள், சில சண்டைகள் ஏற்படும். இந்த சண்டைகள் மேன்மை இருக்காது. சில குழப்பங்கள் மே மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப உடன்பாடு கொடுக்காது. அந்த உடன்பாடு இல்லாமல் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்னும் அந்த குழப்பங்கள் ஏற்பட்டு அது அவங்களோட ஜூலை மாதத்துக்கு அப்புறமா இந்த பிரச்சனைகள் தீரும். இருந்தாலும் ராகு மாறி நல்ல பலன்கள் கொடுத்தாலும் பஞ்சமாதிபதியில் இருக்கக்கூடியவன் போய் உட்கார போகிறான், அதாவது கேது. ஸோ பஞ்சமத்தில் கேது உட்கார சொல்ல சிம்பத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. பிறக்காத குழந்தை, வயசாகி இது வரைக்கும் பிறக்கல நமக்கு குழந்தை அப்படின்றவங்கள அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. வழியும் அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அது இல்லாமல் புது வேலைகள், புது வழிகள், புதுவிதமான திட்டங்கள், இடம் கட்டுறது, பயிர் தொழில் செய்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் அந்த மே மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் குரு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குறான். 3ஆம் இடத்துல போய் உட்காந்து உறவுகள் பிரச்சனைகள் தீர்ப்பான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பிரச்சனைகள் வந்து வலுப்படுத்துவான். அது இல்லாமல் டைவர்ஸ் கேஸ், இந்த டைவர்ஸ் கேஸ்க்கு வந்து ஒரு முடிவு அடுத்த வருஷம் 8ஆம் மாதத்துக்குள்ளே உங்களை மே மாதத்துலேருந்து நல்லபடியாக ஆகி 8ஆம் மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய முடிவுகள் உங்களுக்கு கிடைச்சிடும். 8ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது, செலவுகளை பார்த்துக்கணும். மிதமெஞ்சிய செலவுகள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சில தகராறுகள் ஏற்படும். இந்த டைமில் முருகர் வழிபாடு, அது இல்லாமல் பெருமாள் கோயில் போகிறது, பெருமாளுக்கு செயல் பண்ணுறது, இதெல்லாம் இவங்க வந்து பண்ணிங்கன்னா நல்லா. வேண்டுதல் எது இருந்தாலும் செய்யுங்க. அது இல்லாமல் பழனி முருகரை விடாதீங்க. இந்த பழனி முருகரை வழி பண்ணுறது நல்லது. மிருக விஷயத்துக்கு ஒரு பாகத்தில் வந்து வந்தாலும் அந்த ஒரு பாகம் கிருத்திகைக்கு வந்து ஒரு பாகத்தில் வந்தாலும் அந்த பாக வளைவுகள் வந்து நல்லா இருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு கிருத்திகை ரிஷபத்துக்கு போகிறதுனால நல்ல பலன். ஆனால் மேஷத்துக்கு இந்த அஸ்வினி பரணி தான் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தி போகுது. இந்த வருஷம் அவங்களுக்கு மார்ச்லேருந்து தான் நல்லா இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்ததுலாம் இப்போ கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்களோட மாற்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்து செய்யணும். எல்லாமே. ரெண்டாவது, முருகரை வேண்டுறது நல்லது. ரெண்டாவது, வேண்டுதல் எதுனா இருந்தால் நிவர்த்தி பண்ணுங்க.
திருப்பதிக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ரெண்டாவது வந்து பர்டிகுலராக இருக்கவங்க கொஞ்சம் வயசானவங்க, அதாவது 50 வயசுல 60 வயசுன்னா ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். சுகர் இருந்தால் அந்த சுகர் சம்மந்தப்பட்ட சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். கண் பார்வைகள், இந்த கண் பார்வைகள் வரும். சில வைரல் ஃபீவர்கள் வந்து மேலேருந்து ஜூன் வரைக்கும் வந்து இவங்களுக்கு அடங்கிடும். ஸோ இது மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. அது இல்லாமல் எல்லா மாற்றங்களும் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை இவங்களுக்கு மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட்குள்ளே தான். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மார்ச்லேருந்து தடைகள் நீரி வழிகள் வரும். புது கல்யாணம் ஆகக்கூடியவங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்யாணங்கள் வரும். ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடிய வருஷம். இந்த ஏற்றத்தாழ்வுகளை மக்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. பர்டிகுலர் இந்த மேஷ ராசி இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதை சொல்கிறாங்க. அதான் ரிஷபராசினியர்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வருஷம். இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத வழியாக இருக்கும். அது இல்லாமல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம். கிருத்திகை ரோகிணி, அதுவும் மிருகசீஷம், கிருத்திகை ரோகிணி, இது ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய பலன் காத்திருக்கு. எதிர்பார்க்காத பலன். புது வீடுகள் வாங்குவாங்க, புது இடத்துக்கு பயணம் பண்ணுவாங்க, வெளிநாட்டு பயணங்கள் எந்த தடை இல்லாமல் கொடுக்கும். அது இல்லாமல் பண வரவுகள் அளவுக்கு மிஞ்சி இருக்கும். நான் சொன்ன மாதிரியா ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கலை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், எல்லாமே இந்த பியூட்டி பார்லர் வழிகள், இவங்களாம் ஒரு புது டெக்னாலஜி, புது வழி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது. லேசர் சம்மந்தப்பட்டது, மருத்துவத்துறையில் இருக்கவங்க, மருத்துவ டாக்டர்களுக்கு இதெல்லாம் செயல்பாடுகள் நல்ல ஒரு பலனை ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு ரிஷபராசிக்கு. அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து வரவுகள் நல்லா இருக்கும். அதாவது தொடங்கிய உடனே, ஜான்வரி தொடங்கிய உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. இந்த ஜான்வரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் வரைக்கும் நல்ல பலன் வரும். ஆனால் சனி மாறினதே திரும்ப பெரிய ப்ரமோஷன் கொடுத்துருவான். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி வரார். பெரிய பலன் காத்திருக்கு. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான பலன் இவங்களுக்கு வந்து மே மாதம் குரு மாறுது. குரு 2ஆம் இடத்துக்கு போகிறது. வாக்குஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அதாவது எந்த தொழிலையோ, அதாவது ஷேர் மார்க்கெட்லேயோ, எந்த இடத்துலையோ, இல்லைன்னா கெமிக்கல்லையோ, இல்லைன்னா புது ப்ராஜெக்ட்லையோ அவங்க போடுற பணங்கள் பெரிய அளவில் வந்துடும். எதிர்பார்க்காத பணங்களை வந்து ஈட்டக்கூடிய அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க. அதே நேரத்தில் நல்ல வழிகள் காட்டும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல வந்து கேது உட்கார்றாரு. ஸோ 4ஆம் இடத்துல வந்து சிம்மத்தில் கேது வரும். அம்மா சம்மந்தப்பட்ட உறவுகள், அம்மாவுக்கு சில உடல் பாதைகள், சில அவங்களுக்கு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அப்பாவோட பலங்கள் ஏற்பட்டு அப்பா சில உதவிகள், பணங்கள், வழிகள் எல்லாம் செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் வரும். இல்லை பழைய இடங்கள் வர வேண்டியது, அந்த இடங்கள் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். புது வீடு, புது வாசல் ஏற்படும். அது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பதவிகள் உயர்வு கிடைக்கும். அங்கேயே வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேர் வேலை விட்டு போனாலும் அவங்க வேலை வழி வராது. அது பிரச்சனை இல்லாமல் போகும். ஆனால் பாதகமாக இருக்கிறது 6ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும். இந்த 2 மாதம் வரவுகள் தடையாயிடும், செலவுகள் அதிகமாகும். எதிர்பார்க்காத செலவுகள் வந்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த 7ஆம் மாதத்துக்கு அப்புறம் பெரிய பலன் 9ஆம் மாதம் வரைக்குமே ஒரு வழியாக இருக்குது. 9ஆம் மாதம் வரும் 12ஆம் மாதம் வரைக்கும் ஒரு விதமான வழிகள் போகும். அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக விரயங்கள், செலவுகள் ஏற்படுறத அது மெதுவாக அதை எப்படி நம்ம அதை பக்குவத்தோடு போகணுமோ, செயல் பண்ணுமோ, அந்த செயல்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் மிகப்பெரிய விஷயம் ரிஷபத்துக்கு இந்த வருஷம்தான் யோகம். இது வரைக்கும் யோகம் வராத இந்த ரிஷபத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாங்க. புது வாழ்விக்க புது வழி. அது இல்லாமல் கல்வித்துறையில் மேன்மைப்படுவாங்க. பசங்க கல்வித்துறையில் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாடங்கள் அவங்களுக்கு கிடைக்க, சப்போஸ் நீட்டில் எழுதினால கிடைச்சிரும். அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய பாஸ் ஆகி அதுக்கான வழி பண்ணி நல்லபடியாக ஆவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இவங்க சிவனோட வழிபாடு பண்ணுறது தான் நல்லது. சிவன் கோயில் போகிறதுக்கு நல்லது. பிரதோஷ வழிபாடில் தேன் கொடுங்க அபிஷேகத்துக்கு, பாலும் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் எங்கே வந்து இவங்க வந்து பெருமாள் படுத்து இருக்காரோ, அதாவது சுக்கிரனுக்கோட வீடு படுத்து இருக்கக்கூடிய வீடு, ஒரு லாட்ரி கூட அடிக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி வர்றதுனால ஒரு லாட்ரி, ஒரு பெரிய யோகம், ஒரு பெரிய லாட்ரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவங்க வந்து இந்த பெருமாள் படுத்துக்க முடியாது. அதாவது அனந்த சயனமாக இருக்கணும். அனந்த பத்மசாமி கோயில், அப்படி இல்லைன்னா ஸ்ரீரங்கம் சம்மந்தப்பட்ட இடங்கள், இதெல்லாம் போய் அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இன்னும் யோகத்தை வளர்த்துக்கலாம். அது இல்லாமல் ஒரு படிப்பு படிக்கணும், இன்னொன்று ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் பண்ணணுன்னா அந்த கோர்ஸும் அங்கே முடிப்பாங்க. மருத்துவத்தில் ஒரு கோர்ஸ் படித்து அதை செயல் பண்ண நினைப்பாங்க. இல்லை லேசர் சம்மந்தப்பட்ட படிக்கணும், அதை புதுசாக எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி எடுத்தும் போது இவங்களை முன்னோக்கி எடுத்தும் போகிறதுக்கு புஷ் பண்ணும். ஸோ இந்த கிரகங்கள் இவங்க எல்லாருமே புஷ் பண்ணி ஒரு பார்ட்டுக்கு தூக்கின்னு போகிற அளவுக்கு இந்த கிரகச்சாரங்கள் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் வருமானத்தில் அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய நிலையாக இந்த ரிஷபராசி அமைஞ்சிருக்கு. அதனால் மிகப்பெரிய பலன் இது உங்களுக்கு காத்திருக்குன்றதை சொல்றேன். மிதுன ராசி
மிருகசீஷம் அருமையான நட்சத்திரம். அது இல்லாமல் மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே பலமான நேரங்கள் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் எதிர்பார்த்தது கிடைக்காது. ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே இவங்களுக்கு வந்து செயல்பாடுகள் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதாவது வேலையில் ஒரு வழி இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சா மாதிரியா இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், எதிர்பார்த்ததோட அதிகமான செலவுகள் ஆகிடும். அதாவது கையில் எதுவுமே கிடைக்காது. புது வேலை முயற்சி பண்ணுவாங்க, அது புது வேலை வராது, எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகாது. எதுனா இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழிகள் கிடைக்காது, மனசில் ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் எல்லாம் வந்து அவங்கள விட்டு விலகும். அந்த பயத்தை விலகிறதுக்கான வழிபாடுகள் நம்ம செய்யலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு அருமையானது சனி மாறுறார். இந்த சனி 10ஆம் இடத்துக்கு வரப்போ மிதுனத்துக்கு நல்லவன். ஸோ மிதுனத்துக்கு வந்து சனி வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து உட்காரப்போ பெரிய பலனை கொடுத்துருவான், யோகாதிபதியை கொடுப்பான். எதிர்பார்க்காத வீடுகள் அமையும், எதிர்பார்க்காத வாகனங்கள் அமையும், எதிர்பார்க்காத எல்லாமே நன்மைகள் வந்து அமையும். அது இல்லாமல் இவங்க வந்து வேறு கண்ட்ரிக்கு போகணும், வேறு ஊருக்கு போகணும், புது வேலையை மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்றது ஒரு செயல்பாடு. அது இல்லாமல் கல்வித்துறையில் இருக்கவங்க, அதெல்லாம் மிதுன ராசியாக இருக்கவங்க, அது சினிமா துறையில் இருக்கவங்க வழிமுறைகள் செய்வாங்க. இந்த வழிமுறைகள்லாம் கொஞ்சம் கீழே டவுனான மாதிரியா இருக்கும். எந்த ஒரு செயலுமே வெற்றியை கொடுக்காது. ஆனால் இவங்களுக்கு மே மாதம் குரு மாறுறார், குரு ஜென்மத்துக்கு வரார். இப்போ விரயத்தில் இருந்து செலவு, எக்கச்சக்க செலவு, கட்டுக்கடங்காத செலவுகள், எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாத ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருந்தது. அதை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமை வந்துடுவார். ஆனால் 3ஆம் இடத்துல வந்து இவர் கேது போய் உட்காரத்துனால அண்ணன் தம்பிக்குள்ள தகராறுகள், அண்ணன் தம்பிக்குள்ள சில பிரச்சனைகள், சிஸ்டர்கிட்ட வாக்குவாதங்கள், பெரியவங்கிட்ட சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கும். இந்த வாக்குவாதங்களில் முடிஞ்சு ஒரு பிரச்சனை தீர்வுக்கு வந்து நல்ல ஒரு வழிமுறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதே நேரத்தில் மிருகசீஷம், அது இல்லாமல் திருவாதிரை இந்த 2 நட்சத்திரமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் ஜூன் மாதம் வரைக்கும் தான். இந்த ஜூன் மாதத்துக்கு வர எந்த ஒரு பிரச்சனையுமே ஜூன்லேருந்து, அதாவது மே மாதமே நல்லா ஆகிடும். மே எண்ட்லேருந்து ஜூன் மாதத்துலேருந்து இவங்களுக்கு பெரிய பலன். 6ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் புது வேலைகள், புது இடங்கள், திருமணம் கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், புது வழிகள் வந்துடும், இடங்கள் விற்காத இடங்கள் மிகப்பெரிய இடங்கள். அது இல்லாமல் ஒரு சாதாரண படம், அதாவது எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஜூன் மாதம் மிதுன ராசியில் இருக்கவங்க ஒரு சாதாரண படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அது பல கோடி ரூபா வந்துடும். அந்த மாதிரி நிலைமை அந்த இடத்துல வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பர்டிகுலராக 6ஆம் மாதம் 7ஆம் மாதம். ஆனால் 8ஆம் மாதத்துலேருந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. எந்த வேலை கேட்குறீங்க அந்த வேலை கிடைச்சிரும். அது இல்லாமல் கல்வியில் இருக்கக்கூடியவங்க சில வழிகள் கொஞ்சம் தடையாகும், அப்புறம் நல்ல கல்வி நல்ல வழிகள் கிடைக்க ஆரம்பிச்ச பிள்ளைகளுக்கு. ஆனால் பெற்றோர் வழியாக நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான வழிகள் எல்லாமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையில் வந்து இந்த 8ஆம் மாதத்துலேருந்து மாற்றங்கள் கிடைக்கும், வேறு ஊர் போகிறதுக்கான வழிகள் கிடைக்கும், வெளிநாட்டு தடைகள் வந்து நீங்கி அதுக்கான வருமானங்கள் வந்துடும், புது வழியான கல்யாணங்கள், புது வழியான யோகங்கள் எல்லாமே அவங்களுக்கு வரைது இந்த 8ஆம் மாதம் தான். 8ஆம் மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இவங்க சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அந்த விரயங்களை நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா வருமானங்கள் அதிகமாக ஈட்டி அந்த விரயங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் இவங்க வந்து சிவ வழிபாடு வருன்றதோட இவங்க கண்டிப்பாக பழனி முருகரை போய் பாருங்கள். இந்த பழனி முருகர் போட இடங்கள், வீடுகள், வழிகள் எல்லாமே அமையும். அதுவும் மதியான நேரத்தில் முருகரை அந்த மதியான நேரத்தில் 12 மணி நேரத்தில் போய் பார்க்குறப்போ எல்லா காரியம், உடல் வழிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் ப்ரீத்திங் ப்ராப்ளம், அதாவது இடுப்பு கால் வலி ப்ராப்ளங்கள், ஹெட்டேக் சம்மந்தப்பட்டது, எப்போ பார்த்தாலும் தூக்கம் வரல, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, நடந்தாலும் நமக்கு வரமாட்டேங்கிற செயல்கள்லாம் இந்த ஆண்டு இவங்களுக்கு ஏற்படுத்திக்கணும். அதெல்லாம் வயசானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் பெண்களுக்கு, ஆண்களுக்கு வந்து யூரினரி ப்ராப்ளம் அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஈட்டு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். அதனால் சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் கொஞ்சம் குறைச்சி அதுக்கான வழிபாடு பண்ணுங்கள், அதுதான் நல்லதுன்றார். மற்றபடி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயமும் வேணும். சார், 3 ராசிகளுக்கு ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டீங்க. மற்ற ராசிகளுக்கும் தொடர்ந்து நீங்க வழங்க போறீங்க. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத. இந்த 12 ராசிகளுக்கான இந்த பலன்கள்ல முதல் பகுதியை 3 ராசிகளுக்கு முடிச்சிருக்கோம். அடுத்து 3 ராசிகளுக்கு 2ஆம் பகுதி, அடுத்து 3 ராசிகளுக்கு 3ஆம் பகுதி, அடுத்து 3 ராசிகளுக்கு 4ஆம் பகுதி. மற்ற ராசிகளுக்கான பலன்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சார். நம்முடைய வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகரா கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் நல்லா சொல்லுவோம். ஆமா, எல்லா ராசிகளுக்குமே பலன்களை நீங்க வழங்கணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கொடியரசுகளுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்லுவார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்.
இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.